அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்று ஜனவரி 14, 2026 புதன்கிழமை. இன்று மார்கழி மாதம் 30ஆம் தேதி விசுவாச வருடம். இன்றைய நாள் போகி பண்டிகை மற்றும் தைப்பொங்கலுக்கு முந்தைய தினமாக அமைவதால் மிகவும் விசேஷமானது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 வரை மற்றும் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. திதி இன்று இரவு 7:43 வரை. ஏகாதசி திதி பின்னர் துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:20 வரை. விசாகம் பின்னர் அனுஷம் நட்சத்திரம். யோகம் இன்று சித்த யோகம். சந்திராஷ்டமம் மேசராசி. இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்களை விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் செயல்களில் கூடுதல் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கை அவசியம். மாணவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்களின் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த செய்திகள் வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களின் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் என்று. எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பழைய கடன்கள் வசூலாகும் வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்று பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுகமான நாளாக இருக்கும். புதிய பொருட்கள் அல்லது ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை காட்டவும். வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாக செயல்படுவது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களின் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். இளைய சகோதரர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்கள் முன்னேற்றம் உண்டு. தடைப்பட்டிருந்த காரியங்கள் இன்று வேகம் எடுக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். பேச்சாற்றலால் பல காரியங்களை சமாளிப்பீர்கள். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். நீண்ட நாள் கனவுகள் நனவாக தொடங்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசியில் சந்திரன் சஞ்சாரிப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். எடுக்கும் முடிவுகள் சாதகமாக அமையும். ஆளுமை திறன் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். தொழில் விரிவாக்கம் குறித்து சிந்திப்பீர்கள். குடும்பத்தினர் உங்கள் கருத்துக்கு மதிப்பளிப்பார்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தூக்கமின்மை காரணமாக சோர்வு ஏற்படலாம். சுப செலவுகள் உங்களை மகிழ்விக்கும். பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து இடுவதை தவிர்க்கவும். அமைதியாக இருப்பதன் மூலம் சிக்கல்களை தவிர்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். நீண்ட நாட்களாக
எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும். மூத்த சகோதரர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். தாயாரின் வழியில் ஆதரவு பெருகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையும். பாக்கியங்கள் பெருகும். தடைபட்டிருந்த தெய்வீக வழிபாடுகளை செய்து முடிப்பீர்கள். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் கைகூடும். பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் உயர புதிய வழிகள் பிறக்கும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள். ருத்ரா மீடியா யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நாளை மறுபடியும் உங்கள் ராசி பலனோடு சந்திக்கிற வரை எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.